இதே விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போயிடுவாரான்னு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து என்ன சொல்றீங்க, விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாரான்னு கேட்குறீங்க. அவருக்கு வந்து காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்த்துருவோம். எந்த துருவம் வளர்ந்தாலும் பரவாயில்ல, நான் கூட்டணி வைக்க தயாரா இருக்கேன், எனக்கு தேவை நாற்காலி மட்டும்தான். அது பிஜேபி எடப்பாடி விஜய் கூட்டணி எப்படி போகும், இது ஒரு முக்கோண காதல் கதை போலதான் இருக்கும். அவருக்கு வந்து பதவி மோகம், பதவி வெறி. தேர்தல் களம் வந்து சூடு பிடிக்கிற இந்த டைம்ல வந்து இன்னைக்கு தேர்தல் தேதியும் வந்து அறிவிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்குன்னா, விஜய் வந்து அலையன்ஸ் போறாராம், என்டிஏ அலையன்ஸ் போறாராம். இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கூட விவாதிக்கிறது. இன்னைக்கு அறிஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, திமுகவை சேர்ந்த தஞ்சாவூர் மத்திய மாவட்ட இளநிலை செயலாளர் முகில்வேந்தன் அவர்கள். வாங்க அவர் கூட வந்து நேரடியா பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா நாளாச்சு பார்த்து. ஆமா, ரீசெண்டா தமிழ்நாடு வந்து தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. இப்ப விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு டவுனாவும் இருக்காரு. இப்போ வந்து டைரக்டா வந்து என்டிஏ அலையன்ஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆலோசிக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள்லாம் 138 பேர்ல 90 பேர் போகலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அது குறித்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, பிஜேபி பி டீம் அப்படின்னு. சோ அதனால அந்த கேள்வியை எடுத்தோன்னே நாங்க வைக்கிறோம். நீங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்த காலத்துல வந்து நம்ம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கோம், அவர்கிட்ட வந்து கொள்கை இல்லை, எதுக்காக தேர்தல் அரசியலுக்கு வந்தோங்கிற புரிதல் இல்லை. அவரும் அவர்கிட்ட இருக்கிற ரசிகர்களை வந்து நல்வழிப்படுத்தி அரசியல் மயப்படுத்தல. அவரு தொடர்ந்து அவர் வந்து ரசிகர்களாவே தான் வச்சிட்டு இருக்காரு. அதோட தொடர்ச்சி தான் இது. போன வாரம் வரைக்கும் 15 நாளுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து நீங்க பேட்டி எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன தலைப்புல கேட்டு இருந்திருப்பீங்க? காங்கிரஸ் அந்த மாதிரியா? இதே விஜய் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி போயிடுவாரான்னு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து என்ன சொல்றீங்க, விஜய் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாரான்னு கேக்குறீங்க. அவருக்கு வந்து காங்கிரஸும் பிஜேபியும் எதிர்த்துருவோம். எந்த துருவம் வளர்ந்தாலும் பரவாயில்ல, நான் கூட்டணி வைக்க தயாரா இருக்கேன், எனக்கு தேவை நாற்காலி மட்டும்தான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சிட போறாரு, இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிட போறாரு? அவரால் எதுவுமே நடக்க போறது இல்லை, எதையும் மாத்த போறது இல்லை, எதுவும் யாருக்கும் நல்லதும் செஞ்சிட போறது இல்லை. அவருக்கு வந்து பதவி மோகம், பதவி வெறி, அதுக்காக மட்டும் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. சரி, இப்ப நீங்க சொன்ன இந்த எது துருவம் அப்படிங்கிற ஒரு நீங்க சொன்ன கரெக்ட். காங்கிரஸும் பிஜேபியுமே வந்து இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்ல ரொம்ப எதிர் துருவத்துல இருக்கிற ஒரு ஆள் தான். 2 பேரும் ஒரே இடத்துல சேர முடியாது. ஆனா அவரு அங்க பேசிட்டு இங்க பேசலாங்கிறத அவங்க வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மூலக்குள்ள சார், அந்த மூலக்குள்ள சார் கொள்கை இல்லை சார். அதுக்கு பேர் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நான் யாருக்கிட்ட வேணாலும் போவேங்கிறதுக்கு நான் அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. அது யாரு கூட வேணாலும் நான் போவேன்னு சொல்றதுக்கான பேர் என்ன சார்னா உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இவர் வந்து பிஜேபியோட அழுத்தத்தாலதான் அது பண்றாங்கன்னு வந்து சொல்றாங்கல்ல. இவர் சரியா இருந்தா ஏன் அழுத்தம் வரப்போகுது? இவருக்கு வந்து பிரச்சனை சார், நிறைய பிரச்சனை இருக்கு. இவருக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. இவர் எடுத்து ஜனநாயகன் படத்துல பிரச்சனை இருக்கு. இப்ப ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி வந்து ஓடிடி கட்டின பணத்தை 120 கோடி ரூபாயை திருப்பி கேட்கறதா சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, திருப்பி கேட்கறதா பிரச்சனை இருக்கு. படம் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கு இவர் எங்க போக வேண்டியது? சீட்டு நீ எல்லாம் பரவாயில்ல, நாங்க எங்க கழகத்துல வந்து விருப்ப மனு கொடுத்தா கிட்டத்தட்ட 16,000 பேர் வந்து விருப்ப மனு திருப்பி கொடுத்தாங்க, இவ்வளவு பேர் பணம் கட்டினாங்க, இவ்வளவு வசூலானுச்சுங்கிறத எங்களோட தலைமை கழகம் அறிவிக்குது. ஆனா விஜய் கட்சியில ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் வந்து விருப்ப மனு ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்க, எத்தனை பேர் வந்து அந்த தொழில கேட்கறாங்க, இவருக்கு எல்லாத்தையும் நேர்காணல் பண்றாரா இல்லையா? இதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா வேட்பாளர் நிக்கிறதுக்கே வர மாட்டேங்கிறாங்க சார் அந்த கட்சியில. அதாவது எந்த விதமான அடித்தளமும் இல்லை அந்த கட்சிக்கு. வேட்பாளர் நிக்க ஆள் இல்ல. 234 தொகுதியில ஒரு 3/4 தொகுதிக்கு மேல அங்க வேட்பாளர்களே இல்ல, விருப்ப மனு கூட கொடுக்கல. எந்த விதமான அடித்தளம் இல்லாத கட்சினால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாளாக காங்கிரஸ் வரும்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி நம்பி அது போயிடுச்சு. இப்ப அடுத்தது பிஜேபி வரும்னு சொல்றாங்க. அது பிஜேபி எடப்பாடி விஜய் கூட்டணி எப்படி போகும், இது ஒரு முக்கோண காதல் கதை மாதிரிதான் இருக்கும். அத நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பிஜேபி ஒரு சைடு அழுத்தம் தர மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா டிவி கேக்கு. ஆனா ஒரு சைடு தொடர்ந்து இபிஎஸ் வந்து மறுத்துக்கிட்டே இருக்காரு. அதான் சொல்றேன், இது ஒரு முக்கோண காதல் கதை தான். விஜயோட படத்துல வர இது மாதிரிதான் இது. இதை வந்து நம்ம ஒரு பெருசா பொருட்படுத்தக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்டிஏல விஜய் சேர்ந்தாதான் எங்களோட திமுக கூட்டணிக்கு மிகவும் எளிமையா இருக்கும் தேர்தல் ஜெயிக்கிறது. ஆனா அது நடக்குமா நடக்காதா, அவர் போவாரா போக மாட்டாங்கிறது சொல்றது என்னோட உரிமை கிடையாது. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா அவர்கிட்ட எந்த கருத்தும் இல்லை, எந்த நல்ல திட்டங்களும் இல்லை, நல்ல யோசனைகள் இல்லை, நல்ல கொள்கைகள் இல்லை, எதுவுமே இல்லை.
ஆனா இந்திய கூட விஜய் சேர்றாரு அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹியூஜ் ஷேர் ஆஃப் ஓட்டு வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ திமுகவுக்கு வர கிடையவே கிடையாது, நிச்சயமா கிடையாது. விஜய்க்கு சேர்ற கூட்டங்கள் வந்து விஜய, அதாவது ஓட்டு அந்த கூட்டத்துக்கு பாதி பேருக்கு ஓட்டர் ஐடி இல்ல. நேத்து நீங்க ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு வைரலா பேசுனுச்சு, அந்த பொண்ணுக்கு கூப்பிட்டு வச்சு கேட்டா அதுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, ஸ்கூல் தான் படிக்குது. ஒரு யார வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை வருஷம் கேட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து இன்னைக்குதான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதாவது அதுல வர்ற கூட்டங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டே இல்லை. நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. இருந்தாலும் அவங்களுக்கு வர்ற அந்த தன்னோட தலைவர் முதல்வர் ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு கனவுலதான் வராங்க. அவங்களுக்கு எந்த விதமான நோக்கம் இல்லை. முதல்வர் ஆனா என்ன பண்ண போறாரு, என்ன பண்றாருங்கிறது இல்ல. நாங்க சொன்ன 2000 ரூபாய் 2500 சொன்னாரு. நாங்க கொடுக்க விடியல் பயணத்தை வேற ஒரு பேரை மாத்தி சொல்றாரு. இது மாதிரியான இதுதான் சொல்றாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஐடியாவோ, பெரிய நான் தமிழ்நாட்டை வந்து இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்ற யோசனைகளோ சுத்தமா இல்லை. அதனால அவர்கிட்ட போற கூட்டங்கள் வந்து சினிமா முகத்துல போற கூட்டங்கள். இதே அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சா அவங்களோட கூட்டமே, அவரோட ரசிகர் கூட்டமே அவர் ஓட்டு போடுறதா இல்ல, வேலை செய்ய போறதா இல்ல. இது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல பிளவுபடும். அவர் எந்த குறிப்பா என்டிஏ கூட்டணிக்கு போனா அந்த பிளவு திருப்பி எங்க திமுக கூட்டணிக்கு தான் அந்த வாக்கா மாறும். வாக்கு இருக்கிறவங்கள சொல்றோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் ரசிகர்களை பொறுத்த விஷயம் இப்ப கூட ரீசெண்டா வந்து அந்த விஜய் சங்கீதா விவகாரத்துல வந்து அண்ணா உங்களுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தீங்களே அண்ணா, இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணா அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்கள் இருக்காங்க. ஆனா அடுத்த நாளே அவங்க மாத்தி பேசுறாங்களே, அண்ணனுக்கு முட்டு கொடுக்குற இப்படி வந்து அண்ணனை எதிர்த்து பேசலாமே, அண்ணன் எது செஞ்சாலும் சரிதான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிடுறாங்கல்ல. அதுல எப்படி என்டிஏ கூட கூட்டணி போட்டோம், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க. முட்டு கொடுத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு முட்டு கொடுப்பாங்க, அடுத்த நாள் மாத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க களப்பணி ஆட்டுறதே விட்டுருவாங்க. ஒரு விஜயை பத்தி ஒரு சோசியல் மீடியால போடுறதுக்கே ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு வெக்கப்படுறான். இப்ப ஆரம்பத்துல இருந்த விஜயோட வேகம் குறைஞ்சிட்டே போகுது. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேற்று கூட விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்ச்சை தான். ஆனா சர்ச்சையை வந்து எதெல்லாம் ஒரு தலைவர் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் செய்யறாரு. அது வந்து தலைவருக்கான அழகே இல்லை. அதை விஜயை பத்தி போடுறதோ, இப்ப விஜய் வந்து அப்பா அம்மாட்ட பேசி அப்பா அம்மாவோட ஓட்ட பிள்ளைங்க வாங்கிடுவோம்னு சொன்ன காலம் போய் அப்பா அம்மாட்டையே போய் பிள்ளைங்களால விஜய்க்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லாத பிள்ளைங்களால மாறுறாங்க. அவங்களே கன்வின்ஸ் ஆகி நாளை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அவங்களே கன்வின்ஸ் ஆகி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட போறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து என்டிஏ அலையன்ஸ்ல வந்து விஜய் போறத வந்து நிறைய பேர் வந்து அதிர்ச்சியாவே பார்த்தாங்க. அவங்க கட்சிக்காரங்களே சில பேர் அதிர்ச்சியா பார்த்தாங்க. 138 பேர்ல 90 பேர் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா 48 பேர் எதிர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நேத்து வந்து என்ன சொல்றாங்க வந்து, அது இன்னொரு நரேட்டிவ் அவங்க எப்படி பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, திமுக பிஜேபி விட திமுக வந்து ரொம்ப டேஞ்சரஸ், இதுக்கு பிஜேபிக்கு திமுகவுக்கு பிஜேபி தேவலாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து அவங்க புதுசா இன்னையில இருந்து சொல்ற நான் பாக்குறேன். ஆமா, ரொம்ப டேஞ்சரஸ் தான். நீங்க போய் வட மாநிலத்துல போய் கொஞ்சம் கூட்டணி வச்ச வரலாறுலாம் எடுத்து பாருங்க. பிஜேபி யாருக்கு யாரு கூட கூட்டணி வச்சுச்சு, எந்தெந்த மாநில கட்சியை வளர்த்து விட்டுச்சுன்னு கொஞ்சம் வட மாநிலத்துல போய் வரலாறு படிச்சுட்டு வர சொல்லுங்க. விஜய் படிச்சுட்டு வந்தா இவங்க எல்லாம் ரொம்ப யாரு டேஞ்சருங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து வதந்திகளை பரப்பிட்டே இருக்காங்க அவங்க ஊடகங்கள் மூலமா, குறிப்பா திமுக ஊடகங்கள் மூலமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காரு. என்டிஏ அலையன்ஸ்ங்கிறத. ஆனா அந்த அப்படி விஷயம் நடந்தும் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை இவர் மறுக்கவும் செய்யறாருல. நீங்க அதை எப்படி அதை புசியா தானே மீட்டிங் போட்டாரு, அதை அவர்ல சொல்லணும். நான் அப்பெல்லாம் பேசவே இல்லை, அது அவருக்கே தெரியாது. மீட்டிங் போட்டது புசியானந்த். ஓகே, ஆனந்த் அவரு சொல்ல வேண்டியதானங்க, நான் இது மேல பேசவே இல்லை, வலைத்தளத்துல வருது அப்படின்னு தப்புங்கிறது வந்து நிர்மல்குமார் சொல்லக்கூடாது, ஆனந்த் சொல்லுங்க பாப்போம். அது அந்த கூட்டத்துல இந்த மாவட்ட செயலாளர்களை சொல்லுங்க. ஏன் 120 பேர் கலந்துட்டாங்களே, அவங்கள சொல்லுங்க. அப்படிலாம் ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் இது வருது. அது கேட்டதை யார் தெரியுமா, முதல்ல அதையும் செய்தி சொல்லிட்டாங்க. கடலூர் மாவட்ட செயலாளர் தான் சொல்றாரு. கடலூர் யாரோட ஊரு, ஆனந்தோட ஊர் தானே. ஏன் கடலூர் அப்படின்னா வேண்டியவராதானே அவரு போட்டிருப்பாரு. அவருக்கு கூட்டணிக்கு வைக்கணும்னு ஆசைங்க, அதனாலதான் அவரே சொல்ல விட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்து அகைன் இந்த வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிற ஒரு ஓட்டு வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அது பத்தி இல்ல, கண்டிப்பா அதெல்லாம் நடக்காத விஷயம். வீட்டுக்கு வீடு விஜய்ங்கிறதெல்லாம் இப்போ வந்து அவர்கிட்ட ஆரம்பத்துல இருந்த ரசிகர்களே வந்து எல்லாரும் அவர்கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வீடு விஜய்ங்கிற கான்செப்டே முதல்ல தப்பு. வீட்டுக்கு வீடு விஜய் எல்லாம் யாருன்னா ஒரு 5 வயசு பையன், 6 வயசு பையன், 4 வயசு பொண்ணு, இப்படிதான் வீட்டுக்கு வீடு விஜய். சொல்ல போனா உண்மையிலேயே வீட்டுக்கு வீடு வந்து கலைஞர் தான் இருக்காரு. வீட்டுக்கு வீடு வந்து தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இருக்காரு. வீட்டுக்கு வீடு வந்து
சொல்ல போனா ரஜினிகாந்த் இருக்கு சொல்லலாம். வீட்டுக்கு வீடு யார் இருக்காருன்னா கமலஹாசனை சொல்லலாம். வீட்டுக்கு வீடு யார் இருக்காருன்னு சொன்னா சிவகார்த்திகேயனை கூட சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு வீடு விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு தான். மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது வந்து ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை பத்தி நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அவங்க சொல்றதுக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம். எங்களோட இணைஞ்சு இது வரைக்கும் இந்த எல்பிஜி ஷார்டேஜ், விஜய் அலையன்ஸை பத்திலாம் குறித்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேற ஒரு டாபிக்கோடையோ இல்லை வேற ஒரு தலைப்போடையோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.